கர்நாடக மாநில காவல்துறையினரின் முன்னிலையில் தமிழர்கள் தமிழக ஓட்டுநர்கள் துன்புறுத்தப்படுவதை வெளிக்காட்டவே இதனை ஒளிபரப்புகிறோம். பாதுகாப்பு குறைபாட்டை சட்டம் ஒழுங்கு சீர்குலைத்துள்ளதை வெளிச்சம் போட்டு காட்டவே இந்த செய்தி. மற்றபடி இரு மாநில மக்களிடையே வன்முறை எண்ணத்தை தூண்டுவதற்காக அல்ல என்பதையும், தமிழகத்தில் இதுபோன்ற தாக்குதல்கள் வன்முறை சம்பவங்கள் இதுவரை நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பிரதமரை சந்தித்து காவிரி விவகாரத்தை வலியுறுத்துவது போல தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவும் பிரதமரை நேரில் சந்திக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் திமுக பிரமுகரின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, கர்நாடக மாநில முதல்வர் சித்தராமையா பிரதமரை சந்திக்கும் நிலையில் தமிழக முதல்வரும் பிரதமர் மோடியை சந்தித்து நியாயங்களை எடுத்து சொல்ல வேண்டும் என வலியுறுத்தினார். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு தமிழக அரசு தயாராக இல்லை என குற்றம் சாட்டிய அவர், கர்நாடகாவில் நடைபெறும் நிகழ்வுகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னதாகவே மத்திய அரசு எடுத்திருக்க வேண்டும் எனவும் கனிமொழி தெரிவித்தார். சித்தராமையா அவர்கள் இன்னைக்கு டெல்லி போயிருக்காரு. பிரதமரை சந்தித்து அங்கே இருக்கக்கூடிய நிலவரத்தை எடுத்து சொல்லி காவேரி விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய தமிழக முதல்வரும் நிச்சயமாக அங்கே சென்று பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து இங்கே நம்ம பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை எடுத்து சொல்ல வேண்டும். தமிழர்களை காப்பதற்கான வழிவகைகளை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும்.